மந்திரம் 25. இது என் கூட பிறந்தது. இந்த உலகத்தில் யார் நினச்சாலும் தியாவோட வாயை மூட முடியாது அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட ஸ்ரீதேவி ரொம்பவே கோபமாகி தியாவை அடிக்க கை ஓங்கினாங்க. ஆனால் அவங்களால அவளை தொடக்கூட முடியலை. அவங்க கை அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா யார் என்ன தடுத்தது அப்படின்னு ரொம்ப கோபமாக அவங்க திரும்பி பார்த்தாங்க. ஏதோ ஒன்று பார்த்து ரொம்பவே பயங்கரமாக உறைஞ்சு போய் நின்னாங்க. மறுபுறம் பொம்மி, அண்ணா முதல்ல நீங்கள் என்னை நம்பணும். இப்போது நான் உங்ககிட்ட கேட்குறேன், நான் உங்கள் தங்கச்சியா, தேவதை லோகத்தோட இளவரசியா, நீங்கள் என்ன நம்புறீங்களா அப்படின்னு கேட்டா. அதுக்கு நான் ஆமான்னு தலை ஆட்டினேன். உடனே நீங்கள் என்ன நம்புறீங்க அப்படின்னா என் கையை பிடிங்க அப்படின்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லி அவள் கையை பிடிச்சேன். அதுக்கப்புறமா தன் கண்களை மூடி ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்னான். உடனே நாங்கள் பூமியில இருந்து மறைஞ்சு போனோம். கண்ணை திறந்து பார்த்தா ஒரு பெரிய அழகான ஒரு வினோதமான ஒரு இடத்திற்கு நாங்கள் வந்தோம். அதை பார்க்கவே சொர்க்கம் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நம்ம ஊரில் ஒரு மாம்பழம் ஒருத்தருக்கே சரியாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்க மாம்பழத்தை 10 பேர் சாப்பிட்லாம். அவ்வளோ பெருசாக இருந்தது. நம்ம பூமியில் விளையிற ரோஜா பூக்களை அழகாக பொண்ணுங்க தலைவாரி தலையில் வைப்பாங்க. ஆனால் இங்கே இருக்க ரோஜா பூவெல்லாம் தலையிலலாம் வைக்க முடியாது. வேணா அது மேலே உட்காந்து சவாரி வேணால் பண்ணலாம். அவ்வளோ பெருசாக இருந்தது ஒரு ரோஜா பூ. அதை பார்க்க அவ்வளோ அழகாகவும் சம மனமாகவும் இருந்தது. எனக்கு நம்பவே முடியலை, நான் இப்படி ஒரு அழகான இடத்துல வந்திருக்கேன் அப்படின்னு. அங்கே இருக்க பட்டாம்பூச்சிங்க கூட ரொம்ப பெருசாக இருந்தது. எங்களை சுற்றி பார்த்தாலும் பச்சை பசேலுன்னு பூக்கள், பூச்சிகள், செடி கொடின்னு ஒரு சொர்க்கத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. அங்கே இருக்க மலைகள் வானத்தை தொட்டுக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்க்க வேற லெவலில் இருந்தது. அது எல்லாத்தையுமே நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே வந்தேன். இதை பார்த்த பொம்மி, என்ன கிருஷ்ணண்ணா, இப்படியே வானத்தை பார்த்துட்டு வர போகிறீங்களா, இல்லை ராணியை பார்க்க வரீங்களா? நம்ம உடனடியாக ராணி தேவதையை பார்த்தே ஆகணும், இல்லை தியா ஷானை நம்மளால் காப்பாற்ற முடியாது, மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா. அதுக்கப்புறமா ஆமாவா போகலாம் அப்படின்னு சொல்லி அவள் என்ன ஒரு கார்டன் வழியாக கூட்டிகிட்டு போனான். அங்கே ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. அது பக்கத்துலேயே நிறைய யூனிகார்ன்ஸ் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தது. சில யூனிகார்ன்ஸ் விளையாடிக்கிட்டு இருந்தது. பொம்மையை பார்த்ததும் அந்த யூனிகார்ன்ஸ் எல்லாமே தலை வணங்கிச்சு. அதுக்கப்புறமா அதுங்க பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சது. அப்போ அந்த வழியாக சில வினோதமான கிரியேச்சர்ஸ் இருந்தாங்க. அவங்கள பார்த்து நான் கொஞ்சம் மிரண்டு போயிட்டேன். அப்போது அண்ணா, நீங்கள் இவங்கள பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டாம். இவங்க தான் இந்த தேவதை லோகத்தோட ரொம்ப முக்கியமான நபர்கள். இவங்களை நம்ம எம்பிரின்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். அதாவது இவங்க தேவதை கிடையாது, ஒரு சாதாரணமான மனுஷன்தான். ஆனால் அவங்களால டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களால பறக்கவும் முடியும். மேபி இந்த தேவதை லோகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க டைமை கண்ட்ரோல் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இருக்கிறதுனால தான் இத்தனை கோடி வருஷமாக இந்த தேவதை லோகம் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னான். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டா? இந்த தேவதை லோகத்தில் வாழ்கிற தேவதைகள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க இதே தேவதை லோகத்தில் பட்டாம்பூச்சியாக மாறிடுவாங்க. ஆனால் அது அவங்க டைம் முடிஞ்சு இறந்து போனால் மட்டும்தான். மற்றபடி அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டா, அதாவது சூசைட் பண்ணிக்கிட்டா, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தினால சில நோய்களால் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆத்மா நெருப்பு லோகத்துக்கு போயிடும். சொல்லப்போனால் நெருப்பு லோகம் இருள் லோகத்தோட ரொம்ப மோசமாக இருக்குமா நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்து போய்கிட்டே இருந்தோம். மறுபுறம் ஸ்ரீதேவியோட பின்னாடி ஏதோ ஒரு நிழல் நின்றுட்டு போச்சு. அதை பார்த்து ஸ்ரீதேவி மிரண்டு போயிருந்தாங்க. தியா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சா. அதை பார்த்து ஸ்ரீதேவி, என்ன ஓவரா சிரிக்கிற? என்கிட்ட இருந்து உன்னால் எப்போவுமே தப்பிக்க முடியாது, ஓவரா சிரிக்காத அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட தியா, பாட்டி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, ஏன் தெரியுமா? என்னை நீங்கள் குறைச்சி எடை போட்டுட்டீங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. சொல்லப்போனால்
நான் கடைசி உங்களுக்கு ஆப்பு வச்ச போதே நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சிருக்கணும். தியா ஒரு சாதாரணமான குழந்தையே இல்லைன்னு. இப்போ நீங்கள் என்னை கடத்தி மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சாதாரணமான 7 வயசு குழந்தை தானே, இவளை என்ன வேணாலும் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான் உங்கள் கதை அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட ஸ்ரீதேவி, என்ன மிரட்ரியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவள் சொன்ன எல்லாத்தையுமே ஆச்சரியமாக அவளை பார்க்க ஆரம்பித்தாங்க. என்ன பாட்டி, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா? இந்த தியாவோட சக்தியை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா தேவதை லோகத்தில் பிறந்த ஒரு அதிசய குழந்தைனா என்னோட சக்தியை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவள் வாய்க்குள்ளே ஏதோ சொல்ல ஆரம்பித்தா. அப்போ அவள் கண்கள் எல்லாமே ரெட் கலராக மாற ஆரம்பிச்சுது. அவள் கை கட்டுகள் தானாக அவிழ ஆரம்பிச்சுது. அவளோட சிறகுகளை விரித்து அவள் வானத்தில் பறக்க ஆரம்பித்தா. அவள் பல்லு ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிச்சது. அது ரொம்பவே ஷார்ப்பாக வேற இருந்தது. அவளோட சிறகுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக மாற ஆரம்பிச்சது. என்ன ஸ்ரீதேவி, என்னை தேவதை லோகத்தில் பிறந்த தேவதைன்னு நினச்சியா? இல்லை, நான் சாத்தான் லோகத்தில் பிறந்த சாத்தான் குழந்தை. நீ என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்ட. என் பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? எம்போசா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தா. இதை பார்த்த ஸ்ரீதேவிக்கும் மற்ற சூனியக்காரிகளுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதிர்ச்சியாக கீர்த்தியை சொல்லவே வேண்டாம். அவள் அப்படியே ஆச்சரியமாக உறைஞ்சு போய் நின்றுட்டா. மீண்டும் சந்திப்போம்.